நம்முடைய ஆபீசர் அவர் இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கார். ஐஆர் ஆபீசர் அவர் அன்றைக்கு பேசும்போது சொன்னார், நான் கீழ் மின்சாரத்துறை அமைச்சர் இருங்க, நான் சொல்லிட்டுல அதுக்கப்புறம் சொல்லணும். ஏங்க தம்பி கொஞ்சம் இருங்க அமைச்சர் அவர், நாங்கள் சொல்லிடுறோங்க, நாங்களும் அங்கே இருந்தாங்க. ஆனால் பேசுறதை கேட்டுட்டு தாங்க பேசுவோம். ஏன் துடிக்கிறீங்க? எல்லாம் வயசு கம்மி, நல்லா துடிக்கிறீங்க நீங்கள். கலைஞர் அவர்கள் 1974 ஆரம்பித்து முதல் முதல்வர் கூட சொன்னார், 69 யார் முதலமைச்சராக இருந்தது என்று அன்றைக்கு சொல்லும்போது முதலமைச்சர் சொன்னார். உடனடியாக நாங்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் இந்த காவிரி நீர் பிரச்சனையே வந்தது 1974 இருந்து தான். மறு ஒப்பந்தம் செய்கிற போதுதான் இந்த பிரச்சனை. அந்த காலத்திலிருந்து இதுவரை தொடர்ந்து வழக்கு போடுவது, நேரடியாக பேசுவது, 3 முறை நேரடியாக சென்று பேசி வழக்கு போட்டு நடுவர் ஒன்று அமைத்து அதற்கான தீர்ப்பை உண்டாக்கி திருப்பி வந்து குடிநீருக்காக என்றவர்கள் மாற்றி அமைத்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், நீங்க உடனடியாக துரோகம் பண்ணிட்டுலாம் நாங்கள் விவசாயிகிட்ட போக முடியாது. விவசாயி எந்த கட்சியும் காவிரி நீர் பிரச்சனையிலே தவறு செய்ய முடியாது. அவரவரால் முடிந்த அளவு அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆபீசர் அவர் இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கார். ஐஆர் ஆபீசர் அவர் அன்றைக்கு பேசும்போது சொன்னார், நான் கீழ் மின்சாரத்துறை அமைச்சர் இருங்க, நான் சொல்லிட்டுல அதுக்கப்புறம் சொல்லணும். ஏங்க தம்பி கொஞ்சம் இருங்க அமைச்சர் அவர், நாங்கள் சொல்லிடுறோங்க, நாங்களும் அங்கே இருந்தாங்க. ஆனால் பேசுறதை கேட்டுட்டு தாங்க பேசுவோம். ஏன் துடிக்கிறீங்க? எல்லாம் வயசு கம்மி, நல்லா துடிக்கிறீங்க நீங்கள். அதனால் யாரும் எந்த துரோகமும் யாரும் இழைக்க முடியாது. ஒவ்வொரு முதலமைச்சரும் அதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த துரோகம் என்ற வார்த்தையை எடுத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அந்த வார்த்தை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அதாவது பொதுவாக சொன்னது என்னன்னா, 71 காலத்திலிருந்து இந்த காவேரி கடந்து வந்த காலத்தை பார்த்திருக்கோம். 70களில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது இருந்த ஐயா மூப்பனார் அவர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஏன் வாபஸ் பெறப்பட்டது, யார் சொல்லி வாபஸ் பெற்றார்கள், 74ல் எதற்காக அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல, அப்புறம் அப்போ வந்த கச்சத்தீவு, இப்படி நிறைய பேசிட்டே வந்தோம்னா அதை சொல்லிதான் துரோகம் சொல்றாங்க. ஒரு சில வார்த்தைகளை கேட்டாலே இன்னைக்கு எதிர்கட்சியினர் உடனே அவை குறிப்பெல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்றால் இப்ப ஊழல்னு சொன்னா வர்றாங்க, நீங்க எல்லாம் ஊழல் செய்யலான்னு சொன்னாதான் மக்களே முன்வரிசைக்கு வர்றாங்க. நீங்க ஊழல் செய்யலான்னு சொன்னாதான் மக்களே முன்வரிசை வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், நிறைய பேர் பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான், அதாவது எதிர்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டல. ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன்வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்க லைவ்ல அவங்களையும் சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம். சட்டசபையில மாண்பை வாய்ப்பு தரோம். நடுவுல கத்துறது, நடுவுல பேசி முடிச்சுக்கிட்டோம், அவர் பேசி முடிச்சுக்கிட்டோம். முதல்வர் பேசுறப்ப குறுக்கிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எது குறித்து பேசுவோம் அது பேசுவோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இதுல ஊழலோ துரோகமோ இதெல்லாம் வந்ததுதான். யாரும் இல்லாததெல்லாம் சொல்லல. இது காலகாலமா பேசிட்டு வந்த விவாதங்கள் தான். அதை உடனே நீக்க வேண்டிய, ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நீக்கலாம். நன்றி. மாண்புமிகு அழகு முன்னவர் அவர்கள், உங்களுக்கு வாய்ப்பு தரேன். உட்காருங்க, வாய்ப்பு வரும். உட்காருங்க.